குண்டேரி அணை பகுதியில் இருந்து தனியார் நிலத்திற்கு தண்ணீர் எடுப்பதில் விதிமுறைகளை பின்பற்ற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த குண்டேரி பாலம் அணை நீர் கொங்கர்பாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக உள்ளது. இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் சிலர் தங்களுடைய நிலங்களின் பாசன நீர் தேவைக்காக குண்டேரி பள்ளம் அணைக்கு அருகே உள்ள ஆழ்குழாய் கிணறு மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்ல அனுமதி கோரி வருவாய்த்துறைக்கு விண்ணப்பித்திருந்தனர். அதற்கு வருவாய்த்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து குண்டேரி பள்ளம் அணையின் அருகே உள்ள நிலத்திலிருந்து தனியார் நிலத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல குழாய் பதிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் அணை பகுதியில் இருந்து தனியார் நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்ததால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் எனவும் இதனால் குடிநீர் ஆதாரமும் இரவை பாசனமும் பாதிக்கப்படும் எனவும் கூறி கொங்கர்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்கள் தனியார் நிலத்திற்கு தண்ணீர் குழாய் பதிக்கும் பணியை நிறுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து குழாய் பதிக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வட்டாட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக தனியார் நில உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் குண்டேரி அணை அருகே உள்ள நிலத்திலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்துச் செல்ல அனுமதி அளித்து உத்தரவிட்டது. மேலும் குழாய் பதிக்கும் பணி இடையூறின்றி நடைபெற காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோபி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் வருவாய்த்துறை விதித்துள்ள நிபந்தனைகளுக்குட்பட்டு குழாய்களை பதிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே குழாய்கள் பதிக்கப்பட்டதில் விதிமீறல் உள்ளதா என வட்டாட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரி 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சித்திரவாதி பண்றீங்களே, நாங்க என்னப்பா பண்ணுது? இப்படி சீரழிக்கிறாங்க சாமி. இன்னைக்கு 4 வருஷமா நடக்காச்சு கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்பவுமே முடி தெரியாதா உங்களால 2 மணி போடுங்க, உங்களுக்கு 2 மணி போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சாமி. ஒரு குட்டி தண்ணி 7 ஊருக்கு பாசம் தண்ணி குடி தண்ணி வருது. பாசத்துக்கு தண்ணி விடுன்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுமா மாத்திரம் போட்டு அத்தனை போட்டு நேரம் சாமி. மிருகப்பல்ல ஊருக்குள்ள வருமே, குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போன நாங்கள் 2 சாமி வெல்றது. இத்தனை கஷ்டப்படுத்துறாங்க சாமி. நீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்களா?